ஹாய் காய்ஸ், இன்றைக்கி காமர்ஸில் டே 1 சேலஞ்சில் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ் உள்ள கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 மார்க் பார்க்கலாம். 2 மார்க்கில் வாட் இஸ் அ மேனேஜ்மெண்ட்னா என்ன? நிர்வாகம் வந்து எதை டிபெண்ட் பண்ணி? இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அந்த ஸ்கூலை நிர்வாகம் பண்ணுறது யார்? ஸோ ஹெட் மாஸ்டர்ஸ் வந்து நிர்வாகம் பண்ணுவாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் த கோல் ஓரியன்டட். இட் இஸ் த ஆர்ட் ஆஃப் கெட்டிங் த திங் டன் வித் த்ரூ அதர்ஸ். செகண்ட் கொஸ்டின், மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ். இப்போ அந்த மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ்லாம் தேவைப்படுது? அக்கௌண்டிங், பிஸ்னஸ் லா, டேட்டா ப்ராசஸிங், எக்கனாமெட்ரிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ தேர்ட் கொஷின், வாட் இஸ் மீன் பை அத்தாரிட்டி? அத்தாரிட்டினா என்னது? இப்போ அத்தாரிட்டி மீன்ஸ் த ரைட் பர்சன் ஆஃப் எ சுப்பீரியர் ஹூ கிவ் த ஆர்டர் டு த சப்பார்டினேட்ஸ். இதை புரிகிற மாரி சொல்லணும்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஸ்கூல் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து இப்போது ஸ்கூல் லீவுன்னு டிக்ளேர் பண்ணுறது, ஸோ இந்த கிளாஸ்க்கு 10th 12th ஸ்பெஷல் கிளாஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே யார் டிசைட் பண்ணுவா? பிரின்சிபல் ஆர் ஹெட் மாஸ்டர் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து உங்கள் டீச்சர்ஸ் ஆகிய அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் மாரி பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து அத்தாரிட்டி. அவங்கக்கிட்ட அந்த அத்தாரிட்டி பவர் இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க சுப்பீரியர், அதுக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாமே சப்பார்டினேட்ஸ். ஸோ அவங்க சொல்கிறத கேட்டு பண்ணுறது, அவங்க கொடுக்குற ஆக்ஷன் பேர் தான் அத்தாரிட்டி. ஸோ ஃபோர்த் கொஷின், what is mean by span of management? Span of management refers to the number of subordinates who can be managed by the efficiently by the superior. So இதுவும் சேம் கான்செப்ட் தான். இப்போ உங்கள் ஹெட் மாஸ்டர் ஆர் பிரின்சிபல்ஸ் வந்து உங்கள் டீச்சர்ஸை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்களே, ஸோ அதுதான் ஸ்பேம் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் இந்த தேர்ட் கொஷினோ ஃபோர்த் கொஷினோ நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு 5 மார்க்கில் வந்து நம்ம அட்டென்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது 5th கொஷின், வாட் இஸ் மீன் பை பிளானிங்? பிளானிங்னா என்னது? ஜென்ரலாக இப்போ ஒரு மூவி போகிறோம், 6 o'clock நம்மளுக்கு ஷோ இருக்குன்னா ஒரு 5:30 நம்ம தேட்டரில் இருக்கணும்னு ஒரு பிளான் பண்ணுறோம்ல, சேம் கான்செப்ட் தான் பிஸ்னஸ் வரும்போது அதுலேயும் வந்து பிளானிங் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும். ஸோ பிளானிங் இஸ் எ பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நத்திங் கேன் பி பர்ஃபார்ம் வித்தவுட் பிளானிங். 6th கொஷின், மோட்டிவேஷன்னா என்ன? ஊக்கப்படுத்துதல். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் அஃபில் எக்ஸாமுக்கு நல்லா பண்ணியிருப்பீங்க, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. பட் ஒரு சிலர் இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ இன்னும் டைம் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா படித்தா நல்லா மார்க் எடுக்கலான்னு மோட்டிவேஷன் பண்ணுறாங்களா உங்கள் டீச்சர்ஸ். ஸோ அதுதான் மோட்டிவேஷன். ஸோ நல்ல டீச்சர்னால் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோட்டிவேஷன் பண்ணுவாங்க, டிமோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதேமாரி ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ ஒரு நல்ல லேபர்ஸை வந்து நல்லா வேலை வாங்கணுன்னா நம்ம சுப்பீரியர் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும்? நல்லா மோட்டிவேட் பண்ணணும். கோல் கேன் பி அச்சீவ்டு வித் த ஹெல்ப் ஆஃப் மோட்டிவேஷன். இட் டன் பை த resourceful leader. 7th கொஷின், சப்சிடரி ஃபங்க்ஷன் ஆஃப் த மேனேஜ்மெண்ட். இப்போ மேனேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்னால், கம்யூனிகேஷன் இருக்கணும், டெசிஷன் மேக்கிங் இருக்கணும், இனோவேஷனும் இருக்கணும், ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். 8th கொஷின், ப்ரோவர்ப்ஸ். பிளானிங்கோட ப்ரோவர்ப்ஸ் என்ன சொல்லுவாங்க? திங்க் பிஃபோர் யூ ஆக்ட். நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அதே தான் லுக் பிஃபோர் யூ லிப். வாட் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் NBO? மேனேஜ்மெண்ட் பை த ஆப்ஜெக்டிவ்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க? டு மெஷர் த ஜட்ஜ் பர்ஃபார்மன்ஸ், டு ரிலேட் த இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் டு த ஆர்கனைசேஷனல் கோல், பிரிங் அவுட் த மீனிங் ஆஃப் NBEனா மேனேஜ்மெண்ட் பை த எக்ஸப்ஷன்ஸ். ஸோ ஒரு கம்பெனி எடுக்கிறாங்கன்னா அதுக்குள்ள வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து ஒரு நார்ம்ஸ் மாரி போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் MBE. மென்ஷன் எனி 2 advantage ஆஃப் MBO. இட் இன்வால்வ்ஸ் த மேனேஜ்மெண்ட் அட் த லெவல் ஆஃப் இன் கோல் செட்டிங்ஸ். It helps the management clearly understand the role of the organization. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் என்னென்ன ரோல்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டாஃப் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணால் எவ்வளோ ஸ்கோர் வரும், என்னென்ன வரும்ன்ட்டு நம்ம மேனேஜ்மெண்ட் புரிஞ்சு வச்சுக்கிறது பேர் தான் இதோட அட்வான்டேஜாக இருக்குது. வாட் இஸ் நோன் அஸ் KRA?
KRA என்னது? Key Result Area. ஓகேவா? Key Result Area are the fixed on the basis of organizational objective premises. It indicates the strength of the ஆர்கனைசேஷன். இப்போ இதை புரிகிற மாரி சொல்லணும்னா, இப்போ உங்களுக்குலாம் எப்படி ரிப்போர்ட் கார்டு இருக்குது, ஸோ குவார்ட்டர்லியில் இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, செகண்ட் மிட் டேர்மில் இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களோட பர்ஃபார்மன்ஸை நிர்ணயிக்கிறது ரிப்போர்ட் கார்டு. அதேமாரி நம்ம இப்போ ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறோன்னா அவங்களோட இது ரிப்போர்ட் பண்ணுறது ஒரு KRA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, ஸோ இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு ஒரு 10% சேலரியில் இன்க்ரிமெண்ட் பண்ணலாம், இல்லை இவங்க ஒழுங்காக பண்ணல, என்ன ரீசனுக்காக ஒழுங்காக பண்ணல, ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கியோட உங்களுக்கு டாஸ்க் என்னென்னா, ஃபஸ்ட்டு 12 கொஷின்ஸ் கிளியராக பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 3 மார்க் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதுவும் இன்றைக்கே பண்ணுறேன், அதுவே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் காய்ஸ்.